என்னது, தமிழ்நாட்டோட தலைநகரை மாற்றப் போகிறார்களா? அட ஆமாங்க, தமிழ்நாட்டோட தலைநகரை இப்போ சென்னையிலிருந்து மொத்தம் 5 தலைநகரங்களாக மாற்றப் போகிறார்கள். அப்போ சென்னை அதில் ஒரு தலைநகரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஆம், சென்னையும் அதில் ஒரு தலைநகரம் தான். சென்னையில் இந்த திரைத்துறை, அதுபோல் துறைமுகம், அதுபோல் கணினி தொழில்நுட்பம் ஆகிய இந்த துறைகள்லாம் சென்னை தலைநகரத்தின் கீழே வரும். ஆட்சி செயலாண்மை தலைநகரமாக திருச்சியை தேர்ந்தெடுக்க போகிறார்கள். ஏன்னா திருச்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் திருச்சி ஒரு மைய நகரமாக இருக்கிறதால நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கில் ஒரே நாளில் நீங்கள் திருச்சிக்கு வந்துட்டு உங்களுடைய வேலை முடிந்த பிறகு நீங்கள் சென்று விடலாம். அதனால் திருச்சியை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதனால தான் பல கட்சிகள் திருச்சியில் மாநாடு போடுகிறார்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். 3வது மதுரை. மதுரை மொழி, கலை, பண்பாட்டிற்கான தலைநகரமாக மாற்றப் போகிறார்கள். 4வது கோவை மாவட்டம் தொழில் வர்த்தகத்திற்கான தலைநகராக கோவையை மாற்றப் போகிறார்கள். அதுக்கப்புறம் இறுதியாக கன்னியாகுமரி. கன்னியாகுமரியை தமிழர் மெய்யியலுக்கான தலைநகரமாக மாற்றம் செய்யவிருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டிற்கு சென்னை மட்டும் இன்று தலைநகரம் என்ற நிலை மாறி 5 தலைநகரங்கள் தமிழ்நாட்டிற்கு என்ற மாற்றம் தமிழ்நாட்டில் விரைவில் வரவிருக்கிறது. அது எப்போ அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்களித்தால் அது நிகழும்.